அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் 1 அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 26வது வசனம். இன்றைக்கு தூய மத்தியா அவர்களுடைய திருநாள். இந்த மத்தியா யார் அப்படின்றது நாம் அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? அதாவது யூதாஸ் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு, அதுக்கப்புறம் அவர் மரித்த பிறகு, அப்ப அந்த இடம் வெற்றிடமா இருந்தது. அப்ப அந்த சீடர்களாம் இல்லாமலே போனது. அப்போ அந்த இடத்தை நிறைவு செய்யணும். அப்ப என்ன செய்யறாங்கனாக்கா, சீடர்கள்லாம் வழக்கம் போல கூடி உட்கார்றாங்க. 120 பேர் உட்கார்றாங்க. இப்ப ஏன்னா சீடர் வட்டம் பெரிதா இருக்கு. அப்ப யூதாஸ் அப்படின்ற இடத்துக்கு ஒரு ஆளை போடணும்னா, இந்த யூதருடைய வழக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டுக்குலுக்கி போட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி சீட்டுக்குலுக்கி போடுறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஜெபிப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கடவுள் இடத்துல வேண்டுதல் செய்து அவங்க சீட்டு குலுக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் அது யார் பேர்ல விழுந்தாலும் அது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அந்த நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, 2 பேரை செலக்ட் பண்ணி போடுறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அந்த தலைமை சீடரா இருக்கிற பேதுரு என்ன சொல்றாருனாக்கா, அதாவது இந்த செலக்ட் பண்றாங்க இல்லையா சீடர்கள் அந்த சீட்டு குலுக்கிறதுக்கு, அப்போ அவர் சொல்றாரு, அதாவது இயேசுவை, அதாவது யோவான் ஸ்நானகன் காலத்து முதற்கொண்டு திருமுழுக்கினர் யோவான் காலத்திலிருந்தே இந்த சீடத்துவ பணியில இணைந்திருக்கணும். இயேசுவை நன்றாக அறிந்தவராக இருக்கணும். இயேசுவை பார்த்து இருக்கணும். அவருடைய மரணம் உயிர்த்ததில் எல்லாம் நன்றாக அறிந்த ஒரு சாட்சி உள்ள மனிதரைத்தான் நம்ம இதுல செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பேதுரு சொல்லியிருப்பார். அதனாலதான் அந்த 2 பேரை எடுத்து என்ன செய்யறாங்கனாக்கா சீட்டு குலுக்கி போடுறாங்க. அப்ப குலுக்கி போட்டு எடுக்கும்போது சீட்டு மத்தியா அப்படின்ற பெயருக்கு விடுது. உடனே என்ன செய்யறாங்க, எல்லாரும் அந்த மத்தியாவை சீடர்கள் வட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. மத்தியா ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நினைச்சு அதை நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த சீடர்கள் வட்டம் பெரியதாகுது. நிறைய இடங்கள்ல திருப்பணி செய்யறாங்க. தூய மத்தியா பாத்தீங்கன்னாக்கா எத்தியோப்பியா அப்படின்ற இடத்துல போயிட்டு என்ன செய்யறார், திருப்பணியாற்றார். அந்த திருப்பணியாற்றும் போதுதான் அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மத்தியா அவர்கள் மரித்த ஒரு நாள்ங்க. ஆகவே இந்த நாளிலே நாம் மத்தியாவுடைய வாழ்வுக்காக நன்றி சொல்வோம், அவருடைய பணிகளுக்காக நன்றி சொல்வோம். எல்லாவற்றுக்கும் மேல மத்தியாவை போல நாமும் ஆண்டவர் இயேசுவுக்காக நம்முடைய அழைப்பு, எந்த நம்ம துறையில பணியாற்றினாலும் அதுவும் ஆண்டவருடைய அழைப்பு என்பதை உணர்ந்து நாம் பணி செய்கிற இடங்களிலே ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அப்ப சாட்சி உள்ள ஒரு வாழ்வை நாம் வாழ்வதற்கு இந்த நாள் நமக்கு துணை செய்யட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தூய மத்தியாவுடைய வாழ்வுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்களும் அதற் போல வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.